வணக்கம், நான் பிரபாகரன். சார், நான் கோடீஸ்வரனாக வேண்டும். டாட். இந்த கேள்வியை எந்த ஒரு பொருளாதார வல்லுநர்கள் கிட்ட கேட்டாலும் ஒவ்வொரு இந்தியனுடைய சராசரி ஆயுட்காலம் 80 வருஷம். ஸோ உங்களுடைய தற்போதைய வயசு என்ன? 30 வயசா? இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது இந்த 80 வருஷத்துக்கு? அதற்கு தகுந்தாற் போல் சம்திங் அமௌண்ட்டு மாதம் மந்த்லி வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. 4-5 வழியிலிருந்து பேசிவ் இன்கம் வர்ற மாதிரியான, அதாவது பேசிவ் இன்கம்னா என்ன அப்படிங்கிறத தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். 4-5 வழியிலிருந்து பேசிவ் இன்கம் வர்ற மாதிரியான ஒரு வழிமுறையை ஏற்படுத்திக்கோங்க. ஸோ அதிலேருந்து வரக்கூடிய இன்கம்மை மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுடைய வயதை பொறுத்து அப்படிங்கிற மாதிரியான. இதுதான் அவர்களுடைய பதில், அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய ஐடியா. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதை நம்ம விமர்சனமும் செய்ய போகிறதில்ல. சரி, ஓகே. நான் கோடீஸ்வரனாக வேண்டும். இதற்கு முரட்டுக்காளையின் கருத்து என்ன? முரட்டுக்காளையோட பதில் என்ன? முரட்டுக்காளையோட ஐடியா என்ன? ஒன்று, கோடீஸ்வரன் ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும். வயது முக்கியம் அல்ல. உங்களுக்கு 18 வயசு ஆனாலும் சரி, இல்லை 30 வயசு ஆனாலும் சரி, 50 வயசு ஆனாலும் சரி, 80 வயசு ஆனாலும் சரி, இல்லை 100 வயசு ஆனாலும் சரி, வயது முக்கியம் அல்ல. 5 வருஷத்தில் நம்ம கோடீஸ்வரன் ஆகலாம். சரி, அடுத்து இரண்டாவது, மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு முறை ஒரு சிறிய முதலீடு செய்தால் மட்டும் போதும். மூன்றாவது, நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த யுக்தியை நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டால் மட்டும் போதும். மாதம் இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை அதை டெவலப்மெண்ட் பண்ணணும், இல்லை அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஈயட்சாங்காப்பி மாதிரி நான் என்ன கற்றுக் கொடுக்கணும் அதை நீங்கள் அப்படியே பண்ணால் மட்டும் போதும். சரி, இதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். 18 வயசாக இருந்தாலும் சரி, இல்லை 100 வயசாக இருந்தாலும் சரி, வயது முக்கியம் அல்ல. $100 அப்படிங்கிற ஒரு சிறிய முதலீடை வச்சு, 10,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு சிறிய முதலீடை வச்சு 1 கோடி ரூபாய் நம்ம லாபம் சம்பாதிக்க போகிறோம் 5 வருஷத்தில். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 5 வருஷம் ட்ரேடிங் பண்ணி தான் நம்ம கோடீஸ்வரன் ஆக போகிறோம். அதே நேரத்தில் இப்போது என்ன வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்கிறேனோ அதை நான் சொல்கிறது மட்டும் இல்லை, செஞ்சும் காமிக்க போகிறேன். அதை அடுத்தடுத்த பதிவில், அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நம்மளுடைய குறைந்தபட்ச முதலீடு $100. ஒரே ஒரு முறை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த $100 தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி $1 லட்சம் மாற்ற போகிறோம். 10,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு சிறிய முதலீடை வச்சு தான் 1 கோடி ரூபாய் நம்ம லாபம் சம்பாதிக்க போகிறோம் 5 வருஷத்தில். சரி, முதல்ல நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் முரட்டுக்காளை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மட்டுமே நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம். நம்மளுடைய முரட்டுக்காளை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி மந்த்லி வைஸ் பார்க்கும்போது 30% 50% ப்ராஃபிட் கொடுப்போம். நம்மளுக்கு 30% வேணால் 20% அப்படின்னு வச்சுப்போம். அப்போ மாதம் நம்ம 20% ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். இப்போது முதல் மாதம் $100 வச்சு $20 ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். அதுதான் நான் 20%. சரி, அதே போல் இப்போ 5 மாதம் 20% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணும்போது 5 மாதத்தில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு $100 $200 மாறிடும். கரெக்டுங்களா? சரி, இப்போ 5 மாதத்தில் $200 மாறிடுச்சு. அடுத்தது 10 மாதத்தில் $200 $400 மாறும். 15 மாதத்தில் $400 $800 மாறும். கரெக்டுங்களா? சரி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பொருளாதார வல்லுநர்கள் சொன்னாங்கல்ல, ஸோ அந்த கான்செப்ட் படி இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய இந்த முரட்டுக்காளை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி கான்செப்டாக இருந்தாலும் சரி, முதல் $100 வச்சு $1000 ப்ராஃபிட் புக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் தான் அவர்கள் சொல்வதும் 10,000 ரூபாயை வச்சு 1 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் 1 லட்ச ரூபாயை வச்சு 10 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணுறது அதை விட கொஞ்சம் ஈஸி. 10 லட்ச ரூபாய் வச்சு 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணுறது அதை விட ஈஸி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம $100 வச்சு $1000 ப்ராஃபிட் புக் பண்ணுறது கஷ்டம். ஆனால் $1000 வச்சு $10,000 அதை விட கொஞ்சம் ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். $10,000 வச்சு $1 லட்சம் அதை விட ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? சரி, இப்போது $100 வச்சு 5 மாதத்தில் $200 மாற்றிட்டோம். 10 மாதத்தில் $400, 15 மாதத்தில் $800, 20 மாதத்தில் $1,600. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஆக்சுவலாக நம்மளுடைய முரட்டுக்காளை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி 30%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுப்போம். பட் இருந்தாலும் நம்ம குறைந்தபட்சமாக 20% ரிட்டர்னாக தான் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணிகிட்டே வரோம். சரி, அப்போது 60 மாதத்தில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடி ரூபாயாக மாறி இருக்கும். ஸோ 60 மாதம் அப்படிங்கிறது 5 வருஷம். கரெக்டுங்களா? அப்போது முரட்டுக்காளை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஈஸியான கான்செப்ட். எப்படின்னா ஈயட்சாங்காப்பி மாதிரி. ஃபஸ்ட்டு கேண்டில் இப்படி இருக்கணும், 5வது கேண்டில் இப்படி இருக்கணும், 6வது கேண்டில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஈயட்சாங்காப்பி மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனால் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம்.
இல்லைன்னா நம்ம ட்ரேடிங் பண்ண மாட்டோம். ஸோ மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஸ்கில்லை வந்து டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்ட்ராட்டஜியை நல்லா கற்றுக்கிட்டா மட்டும் போதும். ஓனாக நம்ம ட்ரேடிங் பண்ணுற மாதிரி நம்ம கற்றுக்கிட்டா போதும். அதுக்கு நம்ம சொல்கிற மாதிரியான பேட்டர்ன் வந்ததுன்னா ஈயச்சங்காப்பி மாதிரி அப்படியே நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை செட் பண்ணுறோம், விட்டுறோம். ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இல்லை டார்கெட் அடிக்கும். ஸோ இந்த முறையை பயன்படுத்தி தான் $100 அப்படிங்கிற ஒரு சின்ன முதலீடை வச்சு, ஒரு அற்ப முதலீடை வச்சு, ஒரு மிகச்சிறிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ₹1 கோடி நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம் 5 வருஷத்தில். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லை, நான் செஞ்சும் காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நம்ம 3 விதத்தில் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து காப்பி ட்ரேடிங்கில் மாஸ்டர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது, அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரெண்டாவது $1000 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு மந்த்லி வைஸ் ஒரு 20% ப்ராஃபிட் புக் பண்ணி நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸுக்காக ட்ரேடிங் பண்ணுறது, அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அடுத்து மூணாவது 5 வருஷம் $100 அப்படிங்கிற ஒரு சிறிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு 5 வருஷத்தில் ₹1 கோடி நான் ப்ராஃபிட் புக் பண்ணி காமிக்க போகிறேன். அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்க நண்பர்களே, புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.